தொண்டர்பதம் பொற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் பொற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் பொற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழாரடி பொற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் பொற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் பொற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் பொற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் பொற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைகமாதோ ஆடக மதுரையரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல அங்கையர்க்கண்ணி தாயாருடனாகி அருள்மிகு சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை நீள நினைந்து எளியனை இச்செந்நீரியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய அருட்குருநாதருடைய திருவடிகளையும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இத்தகைய பெருங்கருணையை நமக்கு செய்திருக்கக்கூடிய மெய்கண்ட சந்தானம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி தாமரைகளை திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்ந்து பெருமான் திருவருளும் குருவருளும் துணை செய்ய உடைய 2026-27 2 ஆண்டு சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி மைய வகுப்பிலே விரிவுரை அமர்வை இன்றைய நன்னாளிலே பெருமானுடைய திருவருளால் துவங்கியிருக்கின்றோம். உடைய இறையருள் கருணையினால நம்முடைய பாடத்திட்டத்தில் குரு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நால்வர் துதியும் தொடர்ந்து விநாயகப் பெருமானுடைய வாழ்த்து பாடலும் முருகப்பெருமானுக்குரிய வாழ்த்து பாடல்களும் நம்முடைய திருமுறைகளிலிருந்து வழங்கப்பெற்றிருக்கின்றன. அதனால் நம்ம அறிமுக உரை என்ற அளவில் நாம் அடிப்படை செய்திகளை சிந்தித்தோம். திருமுறை என்று சொல்லும் பொழுது முறை என்று சொன்னால் முறையிடுதல், திரு என்று சொன்னால் சிவம், திருவே என் செல்வமே தேனே அப்படின்னு தேவாரம் இறைவனை புகழ்கின்றார்கள். அப்போது நமக்கு திரு என்பது சிவம், அந்த சிவத்திடத்தில் முறையிடுதல் அதான் திருமுறை என்று நம்ம அதுக்குரிய பொருளாக நாம் சிந்திக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. அப்போது இறைவனிடத்தில் பாடுவது, இறைவனுக்கு பாடுவது, முறையிடுவது, முறை அப்படின்னா இறைவனிடத்தில் பாடுவது. இப்போ இறைவனிடத்தில் பாடும் பொழுது என்ன பாடுறோம் அப்படின்னா இறைவன் புகழை பாடுறோம். யார்கிட்ட பாடுறோம்? புகழுடைய அவனுக்கு பாடுறோம். யாருக்கோ பாடுறதில்ல, இறைவனுக்காக பாடப்பெறுவது, இறைவனை பாடுவது தான் திருமுறை. இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கும், இறைவனுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கும், இறைவன் நமக்கு செய்கிற கருணை சொல்லப்பட்டிருக்கும், அவன் கருணையை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ திருமுறைகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனையும் இருக்குது. இறைவன் புகழ் இருக்குது, இறைவனுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவன் உயிர்களுக்கு செய்கிற கருணை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கருணை எப்படியெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது திருமுறைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அது திருமுறைகள் என்று சொல்லும் பொழுது இறைவன் உரையக்கூடிய, இறைவன் விரும்பி எழுந்தருள் இருக்கக்கூடிய பல்வேறு திருத்தலங்கள். அதை கோயில்னு சொல்லாமல் திருக்கோயில்னு சொன்னார். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு படி மேலே போய் நல் திருக்கோயில்னார். கோயில்னு சொல்லலை, திருக்கோயில்னு சொல்ல, நல் திருக்கோயில்னு சொன்னார். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். கடந்த தொகுப்பில் அந்த பாடல் விரிவாக பார்த்தோம். இப்போ பாடனாத்தான் என்ன வரும்னாரு? பணிவு வரும்னார்.
பாடுறதுக்கு எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும். தேடி திரிந்து கோயிலுக்கு போய் பாடுமின், பாடி பணிமின், இதெல்லாம் பண்ணனா என்ன? கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வான். அப்படி கோயிலுக்கு போய் தேடி தேடி பெருமான் அங்கே போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலான்னு போய் பார்த்து அவனை பாடி பணிந்தீர்களானால் பெருமான் எங்கே வந்துடுவார்? கைலாயத்தில் இருக்கிற பெருமான் நெஞ்சுக்குள்ளே வந்துடுவார். கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வான். இப்போ இந்த பாட்டு இறைவனை உள்ளே கொண்டு வரும். அவன் உள்ளே தான் இருக்கிறான், வெளிப்படாமல் இருக்கிறான். திருமுறைகள் என்ன பண்ணோம்? வெளிப்படுத்தும். நம்ம அழுக்கு மூடிய ஒரு கண்ணாடி, கார் வச்சுருக்குறோம், காரில் இந்த நம்ம அமர்ந்து சாத்திட்டு இந்த டோரில் பார்த்தோம்னா புறத்தே இருக்கிற காட்சியெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்? கண்ணாடி வழியாக பார்ப்போம். கண்ணாடி வழியாக பார்க்குறப்போ கண்ணாடியில் முழுக்க மண் அண்டி அழுக்காயிடுச்சு. 1 மாதம் 2 மாதமாக துடைக்கவே இல்லை. அது எப்படி இருக்குது? கண்ணாடியினுடைய தன்மை எப்படி பண்ணிடுச்சு? மறைச்சிடுச்சு. அப்போ அந்த காட்சி தெரியுமானா தெரியாது, அழுக்கு தான் தெரியும். அப்போ அந்த அழுக்கை துடைக்கும் பொழுது புறத்தே இருக்கிற காட்சி நமக்கு தெளிவாக தெரியுது. அதுபோல் இறைவன் எங்கே இருக்கிறான்? உள்ளே இருக்கிறான். அதான் ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, நாம் சிந்திக்கக்கூடிய பதிகம், உள்ளம் கவர் கல்வன். சிவபெருமான் யார்? அது என்னங்க கல்வன்னு சொல்லிட்டாரு? பாட்டிலேயே இப்படி சொல்லிட்டாரு. சொல்கிறது யாருங்க? சின்ன குழந்தைங்க. சொல்கிறது யார்? சின்ன குழந்தை சொல்லுது, உள்ளங்கவர் கல்வன். அப்போ இத்தனை நாளாக உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிறங்கிறது தெரியாமல் இருந்திருக்கு. ஏயா சரியான கல்வையா நீயே அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கிறாரு. ஆனால் வெளிப்படலை. ஞானம் உள்ளே போன உடனே, ஞானம் என்பது உணர்வு. இப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் என்ன பண்ணார்? உமையமையிட சொல்லி ஞானப்பாலை ஊட்டினார். ஆனால் என்ன அர்த்தங்க? உபதேசம் நடந்ததுன்னு அர்த்தம். நான் வரலாறுலாம் சொல்லலை, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான். இப்போ ஞானப்பாலை ஊட்டினாள் உமையம்மை அப்படின்னா என்னத்தை ஊட்டினா? இப்போ ஞான உபதேசம் நடந்தது. அது எப்படி நடந்தது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞான உபதேசம் எப்படி நடந்தது? ஆமாம், ஞானம் உண்டவர். சேக்கிழார் பெருமான் அவர் எப்படி சொல்லுவார்? ஞானப்பால் உண்டவர்னு சொல்ல மாட்டார், ஞானம் உண்டவர். ஞானம் உண்டவர். அதனால் நாமளும் ஏதாவது பால் வாங்கி ஏதாவது குடித்து ஞானம் பெற்று விடலாமா அப்படின்னு நினச்சா பெறலாம். திருமுறையை பாடி பாலை குடிச்சிங்கன்னா ஞானங்கள். அவர் பாடின பாட்டை பாடி பாலை கையில் வச்சுக்கிட்டு தோடுடைய செவியன் அப்படின்னு பாடி, ஏன் அப்படின்னா இறைவனுக்கு முன்பு வைக்கக்கூடிய சாதம் பிரசாதம். வெறும் சாதம் என்ன சொல்லிடுறோம்? சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் என்னங்க? அருள் அமுதம். அருள் அமுதம். ஏன் அருள் வந்துடுது? இல்லை, பெருமானுக்கு முன்னே எது இருக்குதோ அது அருள்மயம். அப்போது உள்ளம் கவர்கல்வனாக இருக்கிற பெருமான் வெளிப்படுவான். எப்போ? ஞானம் என்பது வரணும். ஞானம் எப்போ வரும்? திருமூலை சொல்கிறாரு, நல் திருக்கோயில் தேடி திரிந்து பணி பாடுமின். செயல் பாடுறது, அப்புறம் பணியணும். அப்போ தான் இறைவன் என்ன பண்ணுவார்? உள்ளே இருக்கக்கூடிய பெருமான் வெளிப்படுவான். இது நம்முடைய திருமுறைகளுக்குரிய ஒரு ஆற்றல். நீங்கள் வேறு எந்த பாடல்களும் எந்த இசையும் நீங்கள் நம்மளை மயக்கலாம், நம்ம அறிவை மயக்கம் செய்யும். ஆனால் உயிரை உருக்குவது நம்ம திருமுறைகள் ஒன்று தான். சரி, நம்ம பாடத்திட்டத்தில் நால்வர் துதி அதை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம திருமுறை ஆசிரியர்களை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். நம்ம திருமுறை ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேருங்க? 27 பேர். நமக்கு நட்சத்திரம் 27 போல் திருமுறை ஆசிரியர்கள் எவ்வளோ பேர்? 27 பேர். 27 பேரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலை எல்லாரும் மனப்பாடம் செஞ்சுக்கணும். மனப்பாடம் செஞ்சு அந்த பாடலை நாம் என்ன பண்ணணும்? ஏன்னா
அவங்க அவங்க இல்லைன்னா நமக்கு இது கிடைச்சிருக்காது. அவர்கள் வாயிலாக தான் இறைவன் நமக்கு இதை கொடுக்கிறார். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திரு வாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன்கபிலர், பரணர், மெய் உணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, தெய்வச் சேக்கிழாரும், திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீகத்தன்மையோரே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு திருமுறை ஆசிரியர்கள் துதி அப்படின்னு இருக்கும். அதில் நம்முடைய பெருமக்களுடைய பேர் ஏன் தெரியணும் இல்லையா? அவங்க அவர்களை நினைந்து முதல்ல வணங்குவோம். திருமுறை ஆசிரியருடைய திருவடிகளை நம்ம நினைந்து போற்றி வணங்க வேணும். அதான் நன்றி. அப்படி இல்லைன்னா அது என்ன ஆச்சுங்க, நன்றி கெட்டதான் போயிடும். நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சால் என்ன பண்ணுறோம், பரவாயில்லைங்க போன வாரம் எனக்கு அவர் வந்துட்டு இருந்த நடந்துங்க, வெயில் கொடுமையான வெயில், சிவமடத்துக்காக போகிறீங்க வாங்க நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு விட்டாருங்க. அவர் ஒரு இடத்துல பார்த்தோன்னே என்ன பண்ணுவான், ஏங்க வாங்க, ஏங்க அன்றைக்கி என்னையெல்லாம் கூப்பிட்டு போனீங்க வாங்க உங்களுக்கு கூட இது செய்யலாம் எப்படிங்க அப்படிம்போம். ஏன் நன்றி மறக்காமல் சிவபெருமான் நமக்கு செஞ்ச நன்றியை என்ன பண்ணுறோம், சுலபமாக மறந்துடுறோம். சிவபெருமான் செய்கிற நன்றி என்ன பண்ணிடுறோம், சுலபமாக மறந்துடுறோம். நன்றி மறக்கக்கூடாது. சிவபெருமான் செய்த கருணை நமக்கு இந்த திருமுறைகளை இறைவன் தன்னுடைய பிரதிநிதிகளாக திருமுறை ஆசிரியர்களை இந்த மண்ணிலே அவதாரம் செய்ய வச்சு இந்த திருமுறைகளை அருளி செய்தான். இப்போ இது திருமுறைகள் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவன் புகழை சொல்வது, இறைவனை புகழ்வது, இறைவனிடத்தில் பாடுவது எல்லாம் இறைவன். ஒரே செய்தி எதுக்குங்க, எங்க தன் புகழை கேட்கறதுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். சிவபெருமான் அவர் புகழ்ந்து பாடுறதை கேட்டு நம்மளை மாதிரி எதை மயங்கிடுவாரா என்ன? இப்போ என்னை புகழ்ந்தீங்கன்னா என் முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். இது திட்டினீங்கன்னு வைங்க 0 வாட்ஸ் கூட எரியாது. இவ்வளோ நாம் செஞ்சு நம்மளை திட்டுறாங்க பாரு, நான் எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு கேட்போம். திட்டுறப்பையும் 1000 வாட்ஸ் பல்ப் எரியணுமில்ல, எரியாது. இப்போ இறைவனை நாம் புகழ்கிறோம் அப்படின்னா நம்மளை போகிறவர் நம்ம இவன் புகழ்றாயா, இவனுக்கு இதை செய்யலாம், நம்ம வாயை திறக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு இது செய்ய வேணாம் நினைப்பாரானா கிடையாது. இப்போ இறைவன் என்பவன் எல்லாவற்றையும் கடந்தவன், எல்லாமாய் இருப்பவன், அவன் எல்லாவற்றிலையும் கலந்துருக்கிறான். சைவ சித்தாந்தம் அருமையாக சொல்லுது, சத்து இளது அசத்தே அறியாது, சத்து இளது அசத்தே அறியாது அப்படின்னு நமக்கு இந்த சிவஞான போதத்தில் சொல்லும் பொழுது, இறைவன் என்பவன் எல்லாவற்றிலையும் கலந்துருக்கிறான். ஒரு உதாரணம் சொன்னால் தேவை, இனிப்பாக இருக்கிறாங்க அவ்வளோதான். அவனுக்கு இனிப்பு தேவையா அப்படின்னா, ஏங்க அவனே இனிப்பாக இருக்கிறான், அவனுக்கு இனிப்பு தேவையா? தேவையில்லை. ஏன் இனிப்பே அவன்தான். அப்போ நமக்கு இனிப்பு வேறு. இனிப்பு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், இனிப்பு கலந்து செஞ்ச பதார்த்தத்தை எடுத்து நமக்குரிய புலன் அறிகருவி இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லணும்னா முதல்ல நாக்கு வேணும். நாக்கு மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, ஐம்பூதத்தில் நீர் வேணும். நாக்கு வறண்டு போய் கிடக்குது, உடம்புல நீரே இல்லை. இனிப்பாவது கசப்பாவது ஏயா கொஞ்சம் தண்ணி கொடுங்கய்யா, முதல்ல நீர் வேணும், நாக்குங்கிற அறிகருவி வேணும், சுவை என்ற புலன் வேணும். 3 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சுவைங்கிற நுகர்ச்சி, இனிப்புங்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும். இப்போ சிவபெருமானுக்கு அப்படிலாம் கிடையாது. அவன் இனிப்பு, அவனுக்கு ஏதாவது இனிப்புன்னு தனியாக தேவையா? இல்லை. எல்லாவற்றிலையும் கலந்துருக்கிறான். அவன் ஒரு பொருளை சுட்டி அறிந்து இது இன்ன பொருள் என்று அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. ஏன், அந்த பொருளில் இருக்கிறது அவன்தான் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்போ இந்த இறைவனை புகழ்வதால் யாருக்கு நன்மை? நாம் பாட்டுக்கு அவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோமே, அவன் மகிழ்கிறதுக்கா? இல்லைங்க.
நாம் மகிழ. திருமுறைகள் எதுக்கு பாடுறான்? நாம மகிழ பாடுறது, நாம் உணர பாடுவது. நம்ம திருமுறைகளை பாடனா இறை உணர்வு நமக்கு கிடைக்கும். இறை உணர்வு கிடைப்பதற்காக நாம் இறைவனே நமக்கு கொடுத்தது. ஏன் கிடைக்கணும்? ஏன்னா ஆணவமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வலிமை மிக்க எந்திரம் நமக்குள்ளே இருக்குது, மிஷின். இந்த மிஷின் என்ன பண்ணுது? பயங்கரமாக வேலை செய்யுது. இந்த மிஷின் வேலையே செய்யாமல் இருந்தா, ஒரு மிஷின் இருக்குது வேலையே செய்யாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? தேய்மானமே ஆகாது, அப்படியே இருக்கும் தன் நிலையில். இப்போ நம்ம அறிவுக்கு அறியாமை என்ற ஒன்று வயப்பட்டு இருக்கிறோம், ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை என்ன ஆகணும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கு பதிவியல்னு சொல்லுவோம், அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடில் எங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். வருஷம் வருஷம் ஒரு சொத்து வாங்கினோம்னா ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் என்ன பண்ணுவோம்? தேய்மானம்னு ஒரு செலவு எழுதுவோம். அது செலவே இல்லை, புலனாகாத செலவு, அதுக்கு பேர் டெப்ரிஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தேய்மானம்னு தமிழில். ஏன்? போன வருஷம் வாங்கினங்க, இந்த வருஷம் பூரா இது உழைச்சது, அதனால் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கின அந்த வண்டி 10% தேய்மானம் ஆயிடுச்சு. அதனால் அந்த 1,00,000 ரூபாயிலிருந்து 10,000 எடுத்து செலவில் எழுதிக்குவேன். அப்போ அங்கே சொத்து மதிப்பு 90,000 ஆயிடுச்சு. ரெண்டாவது வருஷம் மறுபடியும் ஒரு 10% 9,000 எடுத்து செலவு எழுதிக்குவேன். அங்கே எவ்வளோ இருக்கும்? 81,000. அடுத்த வருஷம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தால் ஒரு காலத்தில் என்ன ஆகிடும்? பேலன்ஸ் ஷீட்டில் இருப்பு நிலை குறிப்புன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த சொத்தினுடைய மதிப்பு 1980 1,00,000 இருந்துச்சு, 2026 0.10 மதிப்பு எவ்வளோ? இப்போ அந்த மிஷினை கொண்டு போய், இப்போ நான் வண்டி சூப்பரான வண்டிப்பா, அருமையான வண்டி, நான் 1,00,000 ரூபாய்க்கு எடுத்தேன், நீ ஒரு 10,000 ரூபாய் தள்ளிக்கிட்டு 90,000 கொடுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? யாருக்கு அதில் பூ சுத்தர? 1980 மாடலு 10 பைசா கரெக்டாக சொல்லுவான் அவன். பேலன்ஸ் ஷீட்டில் 10 பைசா இருக்குது. சொல்கிறாள் என்ன சொல்லுவான்? 10 பைசாவுக்கு பிரயோஜனமாகாது, இந்த வண்டி என் தலையில் கட்ட பார்க்குறேன். இப்போ சிவபெருமான் நினைக்கிறாரு, இந்த உயிர் அறியாமை வயப்பட்டு அறிவிழந்து நிற்குது. இந்த அறிவிழந்து நிற்கிற தன்மை ஏன் ஏற்பட்டது? அறியாமை, ஆணவ மலத்தில். இப்போ இந்த ஆணவ மலம் வந்து தேய்ந்து போகணும். தேய்ணுன்னு என்ன பண்ணோம்? வேலை செய்யணும். எப்படிங்க வேலை செய்யும்? பிறவியை கொடுக்குறார். பிறவியை கொடுத்து கொடுத்து ஆணவ மலத்தை வேலை வாங்குறார். ஆணவ மலம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு பிறவியிலும் உயிர் அறிவு என்ன பண்ணுது? மறைக்குது மறைக்குது மறைக்குங்கிறது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே செய்ய 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 ஒரு நாள் ஆணவ மலம் என்ன ஆகிடும்? வலிமை கெட்டு போய் நிற்கும். அதை தான் நமக்கு மலபரிபாகம் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆணவ மலம் வலிமை கெட்டு செயல்படாத நிலையை எய்துவதற்கு என்னன்னு பேர்? சரி, அது எப்படிங்க அப்படின்னா, நம்முடைய திருமுறைகளை நாம் பாட பாட நம்ம அறிவு என்ன ஆகுது? அறியாமை வசம் இருந்து மீளும். இறைவனை நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? அவன் புகழ பாடனாத்தான் நினைக்க முடியும். இதுபோல் பல அற்புதங்கள் நம்ம திருமுறைகளுக்கு உண்டு. அது பெருமையை சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி, பாடத்திட்டம் நால்வர் துதி. முதல்ல நால்வர் பெருமக்கள் அது தெரியும் எல்லாருக்கும் இல்லைங்களா? திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார், நம்பி ஆரூரர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நம்பி ஆரூரர், திருவாதவூரடிகள்னு சொல்லக்கூடிய நம்ம மணிவாசக பெருமான். இந்த நால்வர் பெருமக்களில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார். நம்பி ஆரூரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசக பெருமானுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். அவங்க 4 பேர்த்தையும் கொடுத்து நம்ம ஆட்கொண்டார். அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று கொடுத்து ஆட்கொண்டார். அவங்க 4 பேரையும் நமக்கு கொடுத்து. ஆமாம், நால்வர் பெருமக்களை பார்க்குறப்ப நம்ம நினைக்கணும்,
பாருங்கள், அவங்களும் ஒவ்வொரு வகையில் ஆட்கொண்ட இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்காக 4 பெருமக்களையும் கொடுத்துருக்கிறார். நம்ம மடத்தில் பாருங்கள், 4 சேக்கிழார், சந்தானக்குரவர், நம்முடைய நமசிவாய மூர்த்திகள், காரைக்கால் அம்மையார். ஏன் வழிபாடணும்? அவங்க தாங்க வழிகாட்டுறவங்க. அவங்க தான் யார்? ஏற்கனவே அந்த வழியில் பயணித்தவர்கள் தான் அந்த வழியை நமக்கு காட்ட முடியும். நான் சேலத்துலேருந்து வர்ற ஆள் சென்னைக்கு வழிகாட்ட முடியுமா? நீ எந்த ஊருங்க? சேலம். ஆமாம், இந்த ஆள் சென்னைக்கு வழி சொல்லி நாம் போய் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? சேலத்துக்கு வழி சொன்னால் பரவாயில்லைங்க, இவர் சேலத்துலேருந்து 4 வருஷமாக வந்திருக்கிறாரு, இவர் கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சென்னைக்கு வழி சொன்னனா, ஓ இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்டேன்னா நீ எங்கேயோ போயிடுவேன், சென்னை போக முடியாது. இப்போ இறைவனை அடைவதற்கு வழியை யார் காட்ட முடியும்? இறைவனை அடைந்தவர்கள் தான் காட்ட முடியும். இறைவனை அடைந்து இறைமயமாய் நிற்பவர்கள் அருளாளர்கள். 63 தனியடியார், 9 தொகையடியார், ஆசிரியர் பெருமக்கள். நமக்கு இந்த காலத்தில் நம்மை போன்ற மானிட சட்டை தாங்கி நமக்கு ஆட்கொண்ட குருநாதர். இவங்கெல்லாம் யார்? இறைவனுடைய பிரதிநிதிகள். அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு தூதரகம் வச்சுருப்பாங்க. அந்த நாட்டில் பிற நாட்டை சார்ந்த குடிமக்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து வசிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது குறைகள்னால் அவங்கள பாதுகாப்பதற்கு அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பாங்க. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்கு போனீங்கன்னா அமெரிக்க தூதரகம், ஐரோப்பிய தூதரகம் இப்படி இருக்கும். எதுக்கு? அவங்க எளிதாக அணுகலாம். அதுபோல் இறைவனை அடைந்த பெருமக்கள் பிரதிநிதிகளாக எதுக்கு? நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. எங்கே? ஆமாம், பிறவி வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாது கிடப்பேனுக்கு எனை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலேயே அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேன். மணிவாசகர் சொல்றார். இப்போ இந்த பெருமானை காணணும், பெருமானை கண்டுவிட்டால் போதும். காண்பது என்பது என்னதுங்க? உணர்வது. கண்ணால் பார்க்கறதுக்கு பேர் இல்லை. மணிவாசகர் கண்டேன் கண்டேன்னார். என்னதை கண்டார்? அப்பர் சுவாமி பாடினார், கண்டேன் அவர் பாதத்தை கண்டார். இப்போ நாமளும் தான் ஆடு, கோழி, மயில், மாடு, யானை, பூனை எல்லாத்தையும் பார்க்குறோம். எனக்கு ஒன்றும் அவர் திருப்பாதம் தெரிஞ்ச மாதிரி இல்லைங்க. அவருக்கு எப்படி தெரியுது? அவர் தரிசிக்கிறார். தரிசிக்கல்னா என்னது? உள்ள உணர்ந்து பார்க்குறாங்க. அதுபோல் நம்முடைய நால்வர் பெருமக்கள் நம்மை பெருமானிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பிரதிநிதிகளாக விளங்குபவர்கள். அவங்க இறைமயமானவர்கள். நீங்கள் இப்படி பார்க்கும் பொழுது, ஏங்க ஞானசம்பந்தர் இங்கே இருக்கிறார், எங்கள் மடத்தில் இருக்கிறார். எங்களை 63 திருமடம் எங்கள் மடத்தில் ஞானசம்பந்தர். அப்போ அங்கே இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா? ஏங்க எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பாங்க? இப்போ நம்ம பெருமக்களை வணங்குவதற்கு, இப்போ நீங்கள் ஒரு சிவாலயத்துக்கு போனீங்கன்னா 63 சந்நிதியோ இல்லது வேறு நால்வரோ கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கும். ஒரு பூ வைக்க முடியாது, இல்லை தண்ணி ஊற்றிருக்க தெரியாது. ஏன்? நம்ம அவங்க மகத்துவம் தெரியலைங்க. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். அவங்க இல்லைன்னா திருநீர் பூச முடியுமா? நாம் உத்திராட்சம் போட முடியுமா? கண்டிகை அணிய முடியுமா? இல்லை திருமுறைகளை பாட முடியுமா? இல்லை இந்த பிறவிங்கிற சூழலிருந்து விடுபட முடியுமா? சொல்லுங்கள். இன்பமாக இருக்க முடியுமா? முடியாது. அவங்க மகத்துவம், அவங்க பெருமை, அவங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய கருணை நமக்கு தெரியல. ஆனால் நம்முடைய பெருமக்கள் எவ்வளவு இன்றியமையாதவர்கள். அவர்கள் வாழும் காலத்தில் தங்கள் பதிகத்திலேயே பாடிட்டு போனாங்க இந்த முக்கியத்துவத்தை. அதுவும் திருமுறைகள் தான் சொல்லுது. திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தில் மதுரைக்கு போகும் பொழுது அங்கே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரையும் பதிவு பண்ணார். ஒரு பதிகம் முழுக்க அவரையும் 2 பேர்த்தையும். கண்ணப்பரை பதிவு பண்ணாங்க, நமினந்தியடிகளை பதிவு பண்ணாங்க. இந்த மாதிரி நம்முடைய அருளாளர்கள் இறைவனை அடைந்து நிற்கக்கூடிய அவர்களை
திருமுறைகள் நமக்கு எடுத்து காட்டுது. அவர்கள் வாயிலாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, சிவலோகத்தை சென்று அடைய முடியும். அதை மறந்துடக்கூடாது. நால்வர் பெருமக்கள் சைவ சமயத்தினுடைய தலைவர்கள், சமயக்குறவர் தலைவர்கள், ஆச்சாரியார்கள், ஆசிரியர்கள். யார்? ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஆசிரியர். ஞானம் என்பது சொல்லி கேட்டு வருவதில்லை, உணர வேண்டியது. உணர்வு எப்போ வரும்? அவங்க வாயிலாக இறைவன் கொடுத்த பணுவல்களை நாம் வாயடைந்து பாடுவின்கள் வானுலகு அடைவான். தேவாரம் சொல்லுது, வாயடைந்து பாடவல்லார் வானுலகு ஆள்பவர். அப்போ அந்த பணுவல்கள் நமக்கு இன்றியமையாதது. அந்த பணுவல்களை நமக்கு கொடுத்தவர்களும் இன்றியமையாதவர்கள். அதான் பூழியர்கோன் வெப்பு ஒளித்த புகழியர்கோன். அவருடைய அவர் வந்த அவதார நோக்கம், ஞானசம்பந்த பெருமான் எதுக்கு அவதரித்தார்? இரும் தமிழ்நாடு உட்ட இடர் நீக்கி பொங்கொலி பரப்பினார். பூழியர்கோன் வெப்பு ஒளித்த, பூழியர்கோன் பாண்டிய மன்னன், அவனுடைய வெப்பு நோயை ஒழித்த புகழியர்கோன். சீர்காழிக்கு புகழின்னு பேர் இந்த ஊருக்கு. புகழிப்பதியினுடைய தலைவன் அரசன், அவருடைய கழலை போற்றுவோம். கழல் என்பது வீரத்துக்கு அடையாளம். எங்கள் குழந்தைக்கு என்ன வீரம்? குழந்தைக்கு என்ன வீரமா? பெரிய புராணத்தில் திருமறை காட்டிலிருந்து ஞானசம்பந்த பெருமான் செல்லக்கூடிய பகுதியிலிருந்து எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடேங்கப்பா, இந்த குழந்தைக்கு இவ்வளோ வீரமா? சேக்கிழார் காட்டுறார். அதனால் இந்த வரியில் என்ன சொல்கிறாங்க? என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் திருவடி, ஆனால் என்ன போடுறாரு? கழல். கழல் என்பது சிவபெருமான் காலில் போட்டு வீரத்தின் அடையாளம். அணி, அந்த அணிகலன். இப்போ என்ன அர்த்தம்? அத்தனை சமண கூட்டம், ஒரு நாடே சமண சமய சார்ந்து இருந்தது. நினச்சி பாருங்க, நாம் ஒரு அரங்கில் 100 பேர் இருக்கிறாங்க, நாம் மட்டும் தனியால் போக முடியுமா? அடையாங்க, கொலையே நடுங்குது. பார்த்துக்கலாங்க, நமக்கு எதுக்கு வம்பு? திருச்சிற்றம்பலம் போகலாம், நம்ம ஆளுங்க இருக்கிற பக்கமாக போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணிவிடுவேன்? நாளாக ஒதுங்கி போயிடுவேன். நம்மளுக்கு எங்கேயோ வம்பு, நாமளே நொடிஞ்சு போய் கிடக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் செய்தி கேட்ட உடனே கிளம்புறார். போய் அங்கே அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இறைவன் உள்ளே இருக்கிறான். அதனால் அதையும் கடந்து அரண்மனைக்குள்ளே போகிறார். எல்லாரும் போகல, இவர் மட்டும் போகிறார். எதுக்கு? பாண்டிய மன்னன் அவரை பார்க்கணுன்னு மங்கையர்க்கரசியார் சொல்லி கேட்டாங்க. ரொம்ப துன்பப்படுறீங்க, ஒரு வழி சொல்கிறேன், அவர் வந்தால் அவங்க நோய் தீர்ந்துடும். அப்படியா? கொடுமையான வேதனையில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள். அப்போல்லாம் அவர் ஆகாதவரெலாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, யாரை வேணாலும் வர சொல்லியா, எனக்கு இந்த வழி போனால் போதும். அப்போ போய் எனக்கு பகைமை அது இது, அவரா இவரா. இப்போ என்ன பண்ணார் பாண்டிய மன்னன்? சரி வர சொல்லி எப்படியாவது இது போகும். அப்போ வந்து நிற்கிறார் ஞானசம்பந்த பெருமான். மங்கையர்க்கரசியார் பார்க்குறாங்க, சுற்றிலையும் சமணர்கள், இவர் சின்ன குழந்தை. பார்த்த உடனே அம்மா கண்ணில் தண்ணி வருது. ஏன்? ஐயோ என்ன பண்ண போகிறான்னு. ஏன்னா தாய்க்கு அன்பு உள்ள இல்லையா, தாய் அன்பு தானே. ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறார். பாலன் ஈங்கு இவன் என்று பரிவு எய்தேல், ஆளவாய் அரண் உள் நிற்கவே ஈனர்களுக்கு எளியேன் அலேன். ஏங்க, அந்த இடத்துல இங்கே நிற்கிறவங்களை பார்த்து குழந்தை சொல்லுது, ஈனர்களுக்கு எளியேன் அலேன் ஆளவாய் அரண் உள் நிற்கவே அப்படிங்குது. அதான் புகழியர்கோன் கழல். வருமா அந்த தைரியம்? சிவபெருமான் உள்ள இருக்கிறான்னு உணர்ந்தா வரும். அதான் இங்க இடத்துல பாண்டிய மன்னனுடைய உடலில் பற்றி இருந்த வெப்பு நோயை ஒழித்தார், தீர்த்துட்டார். நமக்கு டாக்டர் மருந்து குடித்தா கொஞ்சம் அந்த நோய் தீர்ற மாதிரி இருக்கும், மறுபடியும் என்ன ஆகிடும்? இங்கே அப்படி இல்லை. ஞானசம்பந்த பெருமான் டாக்டரு,
இவர் வந்து மருந்து போட்டார், அந்த பிறவி முழுக்க அந்த நோயே வராமல் போயிடுச்சு. திருச்செங்கோடு வந்தார், கொடிமாட செங்குன்றூர். என்னங்க இந்த ஊரில் இந்த சொர நோய் போகவே மாட்டேங்குதுங்க, மக்களை போட்டு கொல்லுது. அப்படியா? அப்போ பாடிட்டு போனார், இன்னைக்கு ஒரு சொர நோயே கிடையாது. இதெல்லாம் திருமுறைகளுக்குரிய ஆற்றல். அந்த திருமுறைகளை பாடனவங்க எப்படி பாடினாங்க, அதான் முக்கியம். நானும் பாடுறேங்க, அவங்க எப்படி பாடினாங்க, எந்த உணர்வு, எந்த நிலை, சூழல், ரொம்ப முக்கியம். சரி, திருஞான சம்பந்த பெருமானுடைய வீரமிக்க அந்த திருவடிகளை போற்றுவோம். போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான். எவ்வளவு அற்புதங்க அந்த திருவடி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் இங்கே இருக்கிறாரு, எங்கள் ஊர்லேயும் இருக்கிறார், அந்த ஊர்லேயும் இருக்கிறார். அப்போ அவர் எங்கெங்கே இருக்கிறார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் சிவபெருமான் தானே இருப்பார். திருஞான சம்பந்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க இறைவனோடு இருப்பதா, இறைவனோடு கலந்திருப்பதால் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அதுபோல் நம் பெருமக்கள் எங்கே இருக்கிறாங்க? எங்கள் வீட்லேயும் இருக்கிறார், உங்கள் வீட்லேயும் இருக்கிறார். என்ன நீங்களாம் உணர்றீங்க, நான் உணர்றதில்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஞான சம்பந்தர் எங்கே இருக்கிறாரு? எங்கள் வீட்டில் இருக்கிறார். அதான் என் கூட தான் இருக்கிறார். தான் இப்போ தானே சொன்னேன், புகழியர்கோன் கூடவே இருக்கிறார். அப்போ நாம் இறைவனோடு கலந்த பெருமக்கள் இறைவன் எங்கும் இருப்பதை போல எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க வேற, சிவம் வேற என்ற எண்ணம் நம்ம அறிவில் எப்பவுமே வரக்கூடாது. அதனால தான் நம்முடைய பெருமக்களுக்குரிய விழாவை, வழிபாட்டை செய்வது, நீங்கள் சிவபெருமானுக்கு செய்யுங்க, செய்யாத போங்க, அது உங்கள் பாடு. ஆனால் என்ன சொன்னாங்க? பெருமக்களை வழிபாடு. நீங்கள் நம்முடைய பெருமக்களுக்குரிய வழிபாட்டை செஞ்சீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். ஏன் ஏங்க அவர் வேற சிவம் வேறையா? நாம் என்ன நினச்சிட்றோம்? சிவபெருமானுக்கு தண்ணி ஊற்றுவோம், பூ வைப்போம், மாலை போடுவோம். இங்கே இவங்க வேறப்பா அப்படிங்கிற நிலைப்பாடு நமக்கு மனசில். அப்படி கிடையாது. இங்கே ஒரு பாலபிஷேகம், ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணி, ஒரு வழிபாடு பண்ணி, மாலையை போட்டு அலங்காரம் பண்ணி, ஒரு நெய்வேத்தியம் பண்ணி, அமுது ஊட்டி வழிபாடு பண்ணிங்கன்னா ஞான சம்பந்தருக்கும் அந்த வழிபாடு ஆகும், சிவபெருமானுக்கும் ஆகும். ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய. இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் அருமையான பாட்டு. அந்த தொடர் என்ன சொல்லுது பாருங்க. ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய. சிவபெருமான் சாப்பிட்றாரு எங்க? தொண்டராக வந்து தொண்டர் சாப்பிட்டாரு. தொண்டருக்கும் ஆச்சு, தொண்டருக்குள் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் ஆச்சு. ரெண்டு பயன். நம் பெருமக்களை வழிபாடு செய்வதால் நமக்கு கிடைக்கிறது எது? குருவருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும். சிவபெருமான வணங்கினா திருவருள் மட்டும் கிடைக்கும். குருவருள் இருந்தால் தானே சிவபெருமான்ட்டே போவோம். அதனால் நம்ம பட்டிமன்றம் வச்சிடக்கூடாது. சிவபெருமான வணங்கினா திருவருள் கிடைக்கும். அப்போ திருவருள் கிடைக்கிறதுக்கு சிவபெருமான வணங்கணும்னா குருவருள் இருந்தால் தான் அங்கே போகவே முடியும். அப்போ அந்த நம் பெருமக்களை வழிபாடு செய்வது இன்றியமையாது. அதான் நால்வர் தூதியில் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைதல்லாம் வந்து சேர்றது. எங்கே போனார் வர்றதுக்கு? அப்பர் சாமி வரலாறு உங்களுக்கு தெரியும். சைவ சமயம் சார்ந்துட்டார் அப்பர். அப்பர் இங்கிலீஷில் சொன்னால் UPPER மேலே. அப்பர் அவர் தான் அப்பர். வாரியார் சாமி சொல்லுவார், நாமெல்லாம் லோயர். அப்பர் தான் அவர். அதனால் திருநாவுக்கரசர் யார்? கைலாயத்தில் சிவலோகத்தில் இருக்கிறவர். நாம் கீழே மண்ணுலகத்தில் இருக்கிற லோயர். ஆழி மிசை, ஆழினா கடல், கடல் மிசை கடலுக்கு மேலே. கல் மிதந்தது, கல் மிதந்து அணைந்த பிரான் தலைவன். கோன் என்பது அரசனை குறிக்கும் சொல், தலைவன் என்ற பொருளும் வரும். இங்கே பிரான்
பிரான்னா தலைவன், எம்முடைய தலைவர், அவருடைய அடி போற்றி. அவருக்கு அடி சொன்னார், அவருக்கு கலல் சொன்னார், இவருக்கு அடிய. அப்பர் சுவாமியுடைய தேவாரம் 4, 5, 6 எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றி படிச்சிட்டிங்கன்னா படித்து முடித்த உடனே அடிமை ஆகிடுவீங்க. திருநாவுக்கரசு பெருமானுடைய 3 திருமுறை 4, 5, 6 ஆழ்ந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து பொருள் உணர்ந்து படிச்சிட்டிங்கன்னா பாடிட்டிங்கன்னா என்ன ஆயிடலாம்? சிவபெருமானுக்கு அடி அடி அந்த ஏன் அவர் இருந்த நிலை தாசமார், தலைவன் தொண்டன். ஞானசம்பந்தர் இருந்த மார்க்கம் இறைவனை தாய் தந்தையராக கருது, சத்புத்திர மார்க்கம். திருநாவுக்கரசு இருந்தது தாசம், அடிமை மார்க்கம். அவருடைய திருவடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. வாழி, ஆகா, சும்மா சொல்லாம அந்த ஊர் வாழனையா? வாழி வாழி பல்லாண்டு. ஏன் அவர் மட்டும் இல்லைனா? ஏன் அவர் தாங்க சைவ முதல் திருத்தொண்டர். அவர் மட்டும் இல்லைனா நாமெல்லாம் எங்கெங்க? நாவலூர் என்ற தலத்தில் அவதரித்த யார்? இந்த உலகம் வாழ்வதற்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் உய்வு பெறுவதற்காக திருநாவலூர் என்ற தலத்திலே அவதரித்து இறைவனால் வன்தொண்டர் என்ற நாமம் பெற்ற அவருடைய பதம், அவர் பதவி இருக்குது பாருங்க, யாருக்குமே கிடைக்காத பதவி. பதம்னா பதவின்னு ஒரு அர்த்தம். அது என்னங்க அவருக்கு அது பதவி? ஏங்க திருவாரூருக்கு வந்தவொடனே என்ன பண்ணிட்டார் சிவபெருமான்? வாப்பா, உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் சிவபெருமானை நோக்கி தவம் கிடக்கிறாங்க. ஐயோ, இந்த பெருமான் எப்போ வருவார்? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபாள். இசைனா சிவபெருமானுக்கு பிடிக்குமாமே அப்படின்னு ஒரு கூட்டம் வாசிச்சுட்டு கிடக்குது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபாள், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபாள். சிவபெருமானுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமாமே. நீ பாட்டுக்கு வாசி, நான் பாட்டுக்கு பாடுறேன். இந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருவாள். சிவபெருமானுக்கு பூ நீர்னா ரொம்ப பிடிக்குமாமே, பூவை தூக்கிட்டு வரும். தொழுகையர் ஒரு கூட்டம் கையை தூக்கி நிற்கிது. சாமி எப்போ வருவீங்க சாமி? 1 மணி ஆக போகுது. தொழுகையர் ஒருவாள், அழுகையர் ஒருவாள். சிவபெருமானை நினைச்சி, பெருமானே உன்னை எப்போ பார்ப்பேன் என்று கொள் எய்துவதோ. அழுகையர் ஒருவாள். இப்படி அடுக்கிறார் மாணிக்க வாசகர். இந்த கைலாயத்தில் சிவபெருமான் காத்து நிற்கிறாங்க அவருக்காக. சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்லுவார். தூரத்துலேருந்து லாங் ஷாட்டில் ட்ரோனில் காமிக்கிறார் சேக்கிழார். அந்த காலத்திலேயே 12ஆம் நூற்றாண்டே ட்ரோனு. நாம் இப்போ தான் கண்ணில் பார்க்குறோம். சேக்கிழார் அன்னைக்கே சொல்லிட்டார். தூரத்திலிருந்து கைலாயத்தை காமிக்கிறார். வாசலில் பூரா வாசலுக்கு தோரணம் போட்ட மாதிரி இருக்குது. என்ன சாமி தோரணம் போட்டிருக்குது? தோரணம் இல்லைப்பா, முதல்ல இருக்கிற மாலை மாதிரி தெரியுது பாரு. அவங்களா இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபார். கடைசீட்டிலேருந்து போகிறார். கீழே இருக்கிற மாலை, அதுக்கு அடுத்தது பச்சை சிகப்புன்னு போடுற மாதிரி ஒவ்வொரு கூட்டமும் அப்படி நிற்குது சூழ்ந்து. எங்கே? கைலாயத்தினுடைய வாசலில். சாமி வருவாரா பார்த்துருவோமா? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபார், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபார், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபார், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும். டே அப்பா, அத்தனை பேரையும் தாண்டி அவங்க கண்ணில் மிளகாப்பொடியை தூவிட்டு திருப்பெருந்துறைக்கு வந்துட்டியாப்பா. இப்படி சிவபெருமானுக்கு எல்லாம் அல்லோலப்பட்டு காத்து கிடக்கிறாங்க. கோடி கோடி 33 தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள், அவங்க இவங்க எல்லாம் பூச்செண்டு வச்சுக்கிட்டு பொன்னாடை வச்சுக்கிட்டு அது இது. சாமி வந்தால் இந்த 10 பவுன் நக்லஸை போட்டுடலாம் அப்படின்லாம் நிற்கிறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு தாம்பா காத்துட்டு இருந்தேன். நம்பியாரூர் வரார். தில்லையில் வந்து வணங்கினவரை என்ன பண்ணிட்டார் இந்த கூத்தப்பெருமான்? பண்ணை நம்பால் ஆரூரில் அணைக அப்படின்ட்டார். இப்போ இங்கே வந்து கும்பிட்டவரை, ஏப்பா உனக்கு வேலை அங்கே இருக்குது, நீ பாட்டுக்கு 5 பேரறிவும் கண்களே கொல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு உளுந்து கிடக்கிறார். எப்படி?
ஆனந்த வெள்ளத்துள் திளைத்து அப்படியே உள்ள பூந்தவர் அப்படியே மறந்து அங்கேயே கிடக்கிறார். ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி கிடக்கிறாரு நம்பி ஆரூரர். ஐயையோ வம்பா போச்சே, இந்த ஆளை மேலேருந்து கீழே கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டு 2 பேரை அனுப்பிச்சி விட்டு பார்க்க வச்சு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி இந்த ஆளை கீழே ப்ரமோஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்டா, இந்த ஆள் இங்கேயே படுத்துட்டாரியா, எழுப்பு அப்படின்னு சொல்லி எழுப்பி ஆரூருக்கு வந்துட்டார். ஏன் பார்த்துட்டு இருக்கிறார் ஆரூர் பெருமான். வந்த அவரை என்ன சொன்னார்? என்னை உனக்கு தோழனாக தந்தோம். சிவபெருமானே தன்னை தோழனாக கொடுத்துட்டார். யாருக்கு? வன்தொண்டர் பதம் போற்றி. என்ன சொன்னாரு? வன்தொண்டர். ஆமா, ஏன் வன்தொண்டர்னாரு? வந்து ஓலை காட்டினாரு. ஓலை காட்டின உடனே இந்த உலகத்திலேயே இல்லாத ஒன்று நீ சொல்ற, ஆட்சியில் ஆவணத்தில் அயலார் சாட்சியில் எங்கேயுமே கிடையாது. இதுக்கு முன்னே இந்த உலகத்தில் ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவது உலகத்தில் எந்த சட்டமும் கிடையாது. குடியாந்த ஓலையின்னு ஓடி போய் பிடிச்சி கிழிச்சு பட்டார். பித்தனோ மறையோன் அப்படின்னார். வராத கோபம், படாத பாடுபட்டு பொண்ணு பார்த்து பேசி முடித்து பத்திரிக்கைலாம் அடித்து ஊரெல்லாம் கொடுத்து பெரிய மண்டபமாக பேசி 36 பதார்த்தம் நல்லா ஒரு 64 இலை இஞ்சி போட்டு இஞ்சியில் இலை போட்டு நல்லா ராஜ விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்டினா எல்லாருக்கும் விருந்து, தாம்பூல பை எல்லாம் ரெடியாக இருக்குது. இடையில பூந்து நீ எனக்கு அடிமை, இதை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும், எவ்வளோ கோபம் வரும்? பித்தனோ மறையோன், பைத்தியக்காரனை இருந்தாள் அப்படின்னார். சாமி என்ன பண்ணார்? மகிழ்ந்தார். என்ன பண்ணார் சிவபெருமான்? ஆஹா, இந்த வார்த்தையை சொல்கிறது நீ கேட்கறதுக்கு அப்படியே தேன் வந்து பாயுது காதினியில். சிவபெருமானுக்கு அவ்வளோ கருணைங்க. இப்போ நம்ம பேர பிள்ளைங்க பேர் விட்டு தாத்தா பாட்டி கூப்பிடுது, என்ன பண்ணுவான்? என் பேரை விட்டு கூப்பிடுறாயா அப்படிம்போம். எப்படி இருக்கும்? இப்படி மகள் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி காதை பார்த்து அப்பனை பேர் விட்டு கூப்பிட்ற. நீ பேர பிள்ளைங்க கூப்பிட்டா எப்படி இருக்குது? பாத்தியா, என் பேரை என் பேர் விட்டு கூப்பிட்றான் அப்படின்னு மகிழ்றோம். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? பித்தனுமாக பின்னை பேயனும் ஆகுக, மற்ற நீ எத்தனை சொன்னாலும் நான் அதற்கு நானேன். வேற நீ என்ன பித்தன்னு சொல்லு, பேயின்னு சொல்லு, இன்னும் உலகத்தில் இருக்கிற என்னென்ன வார்த்தை சொல்லுமோ சொல்லியா, நான் அதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டேன். நீ அடிமை தான். அவர் விடாமல் பேசினார், கிழிச்செறிஞ்சார், வழக்கு வந்துச்சு, நீ அடிமைன்னு உத்தரவு வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட். அப்போ சாமி பார்த்து கதர்றார் நம்பி ஆரூரர். சாமி தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த உலகத்துக்கு வந்தாவே எல்லாம் தெரியாதால தான் போயிடுறீங்க அப்படின்னு சாமி நினைக்கிறார். வராதவர்களும் தெரிஞ்சாலுங்கிறீங்க, உள்ளேருந்து வெளியில் வந்த உடனே தெரியாதாளாயிடுறேன் நான் இல்லையா? சரி, உனக்கு ஒரு பட்டம் தரேன். எதுக்கு? பைத்தியக்காரன்னு திட்டினத்துக்கு பட்டம் கொடுத்த ஒரே ஆள் யாருங்க? சிவபெருமான். ஏன்? தமிழில் திட்டினார். தமிழ் அவ்வளவு. நீங்கள் முருகப்பெருமானை சொல்லும்போது முத்தமிழால் வைதவரையும் வாழ வைப்பான்பான் அருணகிரிநாதர். இப்போ அவருக்கு வன்தொண்டர்னு பட்டம் கொடுக்கிறார். ஏன்? மற்ற நீ வன்மைகள் பேசியது வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு பெற்றாய் அப்படின்னு சொன்னார். அந்த பேர் சொன்னார், வன்தொண்டர் பதம். அவர் இருக்கக்கூடிய நிலை இருக்குது பாருங்க. ஐயோ, சிவபெருமானுக்கே தோழன். ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள். ஊழிமலிந்திருக்கக்கூடிய அந்த உலகத்தில் அழியும் தன்மையுடைய நாம் அழியாத்தன்மையாகிய சிவபதத்தை பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். இந்த உலகம் பொய், இந்த உடம்பு பொய், எல்லாம் பொய். இந்த பொய்யை வச்சுக்கிட்டு என்ன சாமி பண்ணுறது?
ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பொய்யை வச்சுக்கிட்டு அழுதால் உன்னை பெறலாம். என்ன சொன்னார்? உன்னை நினச்சி அழுந்தா பொய்யை நினச்சி அழுந்தா பெற முடியாது. பொய்யில் இருந்துக்கிட்டு பொய் கூட இந்த உடம்போடு இருந்து உலகத்தில் இருந்து சிவபெருமானே என்னை கொண்டாந்தீங்க தள்ளிட்டியே அப்படின்னு அவன் அழுதால் என்ன பண்ணலாம்? அழுது அழுது அடியடைந்தவர் யாருங்க? மாணிக்க வாசக பெருமான். அதை திருவாதவூரர், திருவாத ஊரிலே அவதரித்தவருடைய திருத்தாள். அங்கே என்ன சொன்னார்? முதல்ல கழல், அப்புறம் அடி, அப்புறம் பதம். இப்போ என்ன சொன்னார்? ஏன் சிவபெருமான் காளையை கொண்டாந்து வச்சாரியா? வேற யாருக்கும் இல்லை. மாணிக்க வாசகர் என்ன பண்ணார்? சிவபெருமான் வந்து காத்துட்டு கிடக்கிறார். எல்லா செட்டிங்கும் போட்டு வச்சாச்சு, குருந்த மரம் எல்லாம் ரெடியாக இருக்கிறார். நம்பணுமில்ல சீடர்கள். சிவபெருமான் மட்டும்தான் பக்காவாக போடுற வேடத்துக்கு 100% ஃபிட்டாக வர்றவர். ஏன் அவர்கிட்ட தப்புங்கிறதே கிடையாது. பர்ஃபெக்ட். எல்லாம் மண் சுமக்க வந்தவன் எப்படி மண் சுமக்கணுமோ அப்படி தான் வருவார். அழுக்கு வேட்டி, தேஞ்சி போன மண் வெட்டி, இப்போ உடையக்கூடிய கூடை பார்த்த உடனே நல்ல வேலைக்காரனாட்டு இருக்குதுயா. மண் வெட்டியை பார்த்தவொடனே தேஞ்சி போய் கிடக்குது, எவ்வளோ வேலை, இவன் தாயும் அனுபவசாலி, கூப்பிடியா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி வருவார். சிவபெருமான எப்படி வரணுமோ அப்படி வருவார். சோமாசி மாரநாயனார் சோமயாகத்துக்கு வராரு, எப்படி வரணுமோ அப்படி வருவர் தான் சிவபெருமான். அதுபோல மணிவாசகருக்கு குருந்தமர நீழல்ல குருநாதராக அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி நிற்கிறார். வந்தவுடனே என்ன பண்ணார்? இந்த மந்திரத்தை கேட்டார், வந்தார். வந்த உடனே பார்த்தாரு ஒரு தீக்க காலை தூக்கி என்ன பண்ணிட்டாரு? சென்னி மண்ணி திகழுமே, சென்னி மண்ணி மலை, சென்னி பத்தினே ஒரு பதிகம் பாடிட்டார் மணிவாசக பெருமாடா. சிவபெருமான் திருவடியை பிடிக்கணும்னா எங்கே போகணும்? அட மாணிக்க வாசகர் காலை பிடிச்சா போதியா? சிவபெருமான் கால் அங்கே தான் இருக்குது. அதனால் திருத்தாள் போற்றி பாருங்க. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிஸ் அப்படி சொல்கிறப்ப என்ன உணர்வு வரணுங்க? ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு கருணைங்க! அத்தனை அச்சத்தையும் மீறி சிவபெருமானை உள்ள வச்ச உரைப்பின் காரணமாக சமணர்களிடத்தில் அஞ்சி நடுங்கக்கூடிய நிலை இல்லாமல் தைரியமாக போய் நின்று சைவ சமயத்தை நிலைநாட்டினாரே, அந்த பெருமானுடைய திருவடியை வணங்கினா நமக்கு என்ன வரும்? உரைப்பு வரும். என்னய்யா என் சிவபெருமானுக்கு நான் பார்த்துக்கலாம்யா, பார்த்துக்கலாம், ஆகிட்டு போகுது. என்ன எனக்கு மகளிர் உரிமைத்துக்கு வரல, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம்யா. எனக்கு அது வரல, பார்த்துக்கலாம், இது வரல, போயா சிவபெருமான் இருக்கிறார். இப்படின்னு நமக்கு என்ன வேணும்? உரைப்பு. எதுக்காக வரணும்? எந்த சூழ்நிலையிலும் நம் மனம் என்பது இந்த உலகப் பொருளிடத்தை பற்று கொள்ளாமல் அதில் உவர்ப்பு காட்டக்கூடிய உரைப்பு நமக்கு வேணும். ரெண்டாவது சொன்னார் அப்பர் சுவாமிகள், அவரும் உரைப்பு. கல்லில் கட்டி கடலில் வீசிட்டாங்க, கல் மிதந்து வருது அப்படின்னா அவர் எவ்வளோ உரைப்பு இருக்கணும் பாருங்கள். பெருமான் எவ்வளோ உள்ள வச்சிருப்பார் அன்பு. வன் தொண்டர் திருவாதவூரர். இப்போ திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கழல் போற்றி, திருநாவுக்கரசுடைய அடி போற்றி, வன்தொண்டருடைய பதம் போற்றி, திருவாதவருடைய திருத்தாள் போற்றி. உமாபதி சிவாச்சாரியார் இந்த ஞான பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து கணபதி விநாயகப் பெருமானுடைய பாடல் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய வழிவலம் என்ற தலத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பதிகத்தில் ஒரு பாடலில் விநாயகப் பெருமானுடைய அந்த